வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஏற்கனவே ஸ்போர்ஜன் என்கிற ஒரு சகோதரரை குறித்து கடந்த 2 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தகப்பன் குடும்பத்திலிருந்து அவர் மீட்கப்பட்டது, அவருடைய ரட்சிப்பை நாம் கடந்த நாட்கள்ல பார்த்தோம். இன்றைக்கும் அவரை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஸ்போர்ஜன் என்கிற சகோதரர் தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே 4 வயது இருக்கும் போதே ஒரு மனுஷனை, தாமஸ் என்கிற ஒரு மனுஷனுடைய பாவத்தை உணர்த்தி ஆண்டவருக்கு நேராக கொண்டு செல்ல அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்படி ஆவிக்குரிய விதத்துல நல்ல முறையில வளர்க்கப்பட்டிருந்த ஒரு மகன் இந்த ஸ்போர்ஜன் என்கிற தேவ ஊழியர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் 15 வயது எட்டின போது, 15 வயது நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய மனது அளவுல ஒரு பெரிய பாரம், ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. இது எதனால, ஏன் இந்த கஷ்டம், ஏன் என்ன இப்படி சமாதானம் இல்லாத நிலையா இருக்கு அப்படின்னு இவர் நிறைய கேள்விக்குறிகளோடு இருந்த போதுதான் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு அவர் ஏவப்படும்படியாக ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி ஒரு சபையில அவர் கடந்து சென்றார். தற்செயலாய் ஒரு சபையில கடந்து செல்ல நேர்ந்தது. அந்த சபையில ஊழியக்காரர் இல்லாத ஒரு டெய்லர் மாதிரி தெரிந்தார். அவரை பார்த்தா அந்த மனிதர் பலிபீடத்துல ஏறி தேவ செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கும் போது என்னமோ இந்த ஸ்போர்ஜன் என்பவரை பார்த்தே வசனத்தை சொல்லணும், அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்காகவே ஆண்டவர் இந்த சபைக்கு இவரை கொண்டு வந்தது போலவே இருந்தது அன்னைக்கு ஏற்பட்ட நிகழ்வு. உண்மையாவே அப்படிதான் நடந்துச்சு. இவர் அந்த சாதாரண ஒரு மனுஷர் எந்திரிச்சு தேவ செய்தியை பேச ஆரம்பிக்கும் போது இவர் எதேச்சியா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த செய்தி வேளையில ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 43வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்பட்ட உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள், பூமி எங்கும் இருக்கிற ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த வார்த்தை இந்த மனிதனுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. இதை அந்த ஸ்போர்ஜன் என்பவர் கேள்விப்பட்ட உடனே ஏற்கனவே இவர் மனதுக்குள்ள ஏற்பட்ட போராட்டத்துக்கு ஒரு பதிலா இருக்கிறது போலவே இந்த சகோதரர் சொன்ன வார்த்தை அவர் உள்ளத்துல ஏவப்பட்டது. அதனால நல்ல கவனமா அவர் பேசின வார்த்தைகளை தெளிவா அவர் அந்த வசனத்தை வாசிக்கல, தெளிவா அந்த வசனத்தை அவர் சொல்லல. ஆனா இருப்பிடத்தை சொன்னதை வச்சு இவர் எடுத்து வாசி பார்க்கும்போது அந்த வார்த்தை இவருக்காகவே சொல்லப்பட்டது போல இருந்தது. அதை உண்மையா ஏற்றுக்கொண்டு திரும்பி நல்ல கவனமா கேட்டா இவரை பார்த்தே கை நீட்டி, வாலிபனே, நிர்பந்தமான மனநிலையில நீ நின்று கொண்டிருக்கிற, உன்னோட நிர்பந்தமான நிலை மாறணுமானா என்னை நோக்கி பார், நீ ரட்சிக்கப்படுவாய் என்ற வார்த்தை அந்த மறுபடியும் அந்த ஊழியக்காரர் மூலமாக இவரோடு பேசினதுனால இவர் மனதுல ஏற்பட்ட பெரிய போராட்டத்துக்கு ஒரு பதிலாக இந்த வார்த்தை இருந்தது. உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்க இவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன நோக்கி பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. நல்லா ஜெபித்தார். 3 மாத காலங்கள் இந்த வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், என் மனதுக்குள்ள சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி அந்த 3 மாத காலமும் தேவ சமூகத்துல ஜெபிக்கலானார். அப்படி ஜெபித்துதான் உண்மையான சமாதானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். மனதளவுல ஏற்பட்ட பெரிய போராட்டத்துக்கு உலகத்தை ஜெயிக்கிற பலனை தேவன் கரத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இப்படி ரட்சிக்கப்பட்ட இந்த ஸ்போர்ஜன் என்கிற சகோதரர் தொடர்ந்து கொஞ்ச நாட்கள்லயே 15 வயதுல ரட்சிக்கப்பட்டார். கொஞ்ச நாட்கள்லயே அவங்க குடும்பத்தார் எல்லாரும் போய் கொண்டிருந்த ஒரு சபையில குழந்தை ஞான ஸ்நானத்தை தான் அனுசரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அது இல்ல, நான் சத்தியத்தை தெரிந்திருக்கிறேன், வேத புத்தகம் இதை சொல்லி தரல, கர்த்தர் சொல்கிற உண்மையான ஞான ஸ்நானம் நான் என் பாவத்தை அறிக்கையிட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறது தான் ஆண்டவர் உண்மையான ஞான ஸ்நானம் என்கிறார். அதனால ஒரே ஞான ஸ்நானம் அதை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் மொத்தத்துக்கும் இவர் சத்தியத்தை சொல்லி அந்த சபையிலேயே ஒரு அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு பெந்தேகோஸ்தே ஆலயத்துல கடந்து சென்று ஞான ஸ்நானமும் எடுத்துக்கொண்டார். இப்படி மூழ்கி ஞான ஸ்நானம் 15 வயதுல எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஒரு முழு மனிதனா ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்றிலிருந்து அவர் வாழ்ந்த கடைசி நிமிஷம் வரையிலும் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்கிற மனுஷனாய் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு இந்த ஸ்போர்ஜன் என்பவர் வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த
தேவ ஊழியருடைய முதல் ஊழியம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, தன்னோட 17வது வயதுல வாட்டர் பீச் என்கிற ஒரு ஊர்ல இருந்த ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன சபை, கூரை வீடு, கூரை குடிசைக்குள்ள இருக்கிற ஒரு 15 பேர் நிரம்பின ஒரு ஆலயத்துல ஞாயிறு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது சின்ன பிள்ளைகளுக்காக சண்டே ஸ்கூல் தனியா நடத்தப்பட்டது. இவர் சும்மா அங்க ஒரு வாடிக்கையாளர் போல, ஒரு விசுவாசி போல போய் உட்கார்ந்து இருந்தார். ஆனா இந்த சண்டே ஸ்கூலுக்கு பொறுப்பாளரா இருக்கிற ஒரு நபர் இவரை தேடி வந்து, நீ தான் எனக்கு சண்டே ஸ்கூல் நடத்தணும் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறார். இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன நான் இன்னைக்கு தான் வந்தேன், என்ன இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்களேன்னு ஆச்சரியமா இவர் பின்னாடி கடந்து சென்றார். ஆனா அவர் கூட்டிட்டு போய் அந்த சண்டே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு, இந்த பிள்ளைகளுக்கு தேவ செய்தியை சொல்லு, தேவ செய்தியை சொல்லு இப்படின்னு சொன்ன உடனே இவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாட்கள்லயே என் ஆண்டவர் இவ்வளவா உயர்த்தி இருக்கிறாரே, இந்த தருணத்தை நான் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம், அதாவது ஸ்பாட்ல அந்த டீச்சர் கூட்டிட்டு போனார், சண்டே ஸ்கூல்ல நிறுத்திட்டார். இப்போ நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னு கலங்கி பயந்து தகச்சு போயெல்லாம் நிக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் நிக்கிறோம். ஆனா ஸ்பர்ஜன் என்கிற சகோதரர் ஒரு நல்ல பாடம், ஒரு கலக்கமே அவர் முகத்துல தெரியல. அவர் உடனே தைரியமா எல்லா பிள்ளைகளுக்கு முன்பதாக நேர் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் கூட பேசும், நீங்க பேசுறது இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல உதவி செய்யும், இந்த 2 வார்த்தை சொல்லி ஜெபித்து முடித்து விட்டு அவர் அதுக்கு அப்புறம் வாயை திறந்து பேசின ஒரு வார்த்தையும் இவர் உள்ளத்திலிருந்து, இவர் சுயத்திலிருந்து பேசவே இல்லை. தேவ பலனை பெற்றுக்கொண்டார், தேவனே அவரை வழி நடத்தினார். அப்படி முதல் சண்டே ஸ்கூல்ல அவர் பேசின செய்தி அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. இதுவரையிலும் இவ்வளோ நாள் நான் நடத்தினேன், இந்த பிள்ளைகள் இவ்வளோ கவனமா இவ்வளோ ஆழமா கருத்துக்களை கேட்ட மாதிரியே நான் உணரலையே, இன்னைக்கு இவ்வளோ ஆழமான கருத்துக்களை கூட சமாதானமா சந்தோஷமா உட்கார்ந்து கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த சகோதரருடைய அந்த டீச்சர் வந்து ஸ்பர்ஜன் என்பவருடைய பிரசங்கத்தினால தாக்கப்பட்டார். உடனே அன்றிலிருந்து அவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ, அவர் எங்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவித்தாரோ, எங்கெல்லாம் சண்டே ஸ்கூல் நடத்தினாரோ, எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்பர்ஜன் என்பவரையே அழைத்து கொண்டு போனார். ஆனா எங்க கூட்டிட்டு போனாலும் நீங்க தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போக மாட்டாராம். வாங்க இங்க ஒரு வாலிபன் பேசுவார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரா. ஆனா திடீர்னு கூட்டு போய் நிக்க வச்சு 2-3 பிள்ளைகளை உட்கார வச்சிருக்கும் போது, நீங்க தான் பேசணும், ஆயத்தப்பட்டு வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாராம். இப்படி சடனா திடீர்னு ஏற்பட்ட இவர் மேல கொடுக்கப்பட்ட பொறுப்புனாலேயே இவர் குறிப்புல எழுதி வைத்திருக்கிறார், நான் அதிக ஷார்ப்புள்ள செய்தி கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம், அடிப்படையா நான் ஆயத்தப்படுத்தப்பட்டு வந்து எடுத்த செய்தியை காட்டிலும் ஸ்பாட்ல அந்த நிகழ்வுல நடந்த அதிகமான செய்தினாலதான் நான் இன்னும் அதிக ஷார்ப்புள்ள பிரசங்கியா மாறினேன்னு சொன்னாராம். இது எதுக்காக சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னா, என் மேல கொடுத்த பொறுப்பு நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே பொறுப்பை கொடுத்து செய்ய சொன்னாலும் அந்த நிமிஷத்துல நான் மறந்துட்டேனே, எனக்கு சொல்லலையே, எனக்கு தெரியலையே நம்ம மாறிடுறோம். ஆனா இந்த ஸ்பர்ஜன் என்கிற பிரசங்கியார் பிரசங்கிகளின் இளவரசன் என்று பெயர் பெற காரணம், எந்த முன்னறிவிப்பும் இன்றி தேவனுடைய பலத்துல சமாதானமா ஆலயத்துக்கு முன்னால வந்து அவர் பேசின எல்லா பிரசங்கங்களும் அப்படிதான் பிரசங்கித்தார். அதனாலதான் அநேகர் உள்ளத்தை தொட்டுச்சு, அநேகருடைய இருதயம் ஆண்டவருக்கு நேரா திருப்பப்பட்டுச்சு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம், இவர் தேவ பலத்துல பிரசங்கிக்கிறா மாறினார். தேவ பலன் அப்படின்னு சொன்னா சும்மா சாப்பிடுற ஆகாரத்தை போல ஆண்டவர் ஏதோ ஒரு சாப்பாடை கொடுத்து பலப்படுத்துவாரோ அப்படி இல்ல. ஆவியானவர் கொடுக்கிற நடத்துதல். தேவ ஆவியானவரே என் கூட வாங்க, நீங்க பேசுங்க, நாங்க அமைதலா இருக்கிறோம்னு எந்த மனுஷன், எந்த விசுவாசி சொல்றாரோ அவரை இந்த ஸ்பர்ஜன் என்கிற பிரசங்கியார் போலவே கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இந்த வாட்டர் பீச் என்கிற சின்ன சபைக்கு 15 நாட்களுக்குள்ள, இவர் 17வது வயதுல முதல் பிரசங்கித்தார். 15 நாட்களுக்குள்ள அந்த சபைக்கு போதகரா இவங்களை நியமிச்சிட்டாங்க. அதுவும் யாரும் சொல்லி இல்ல, எந்த தலைவர்களும் நியமிச்சு இல்ல. அந்த சபைக்குள்ள இருந்த 20 விசுவாசிகள் எனக்கு ஸ்பர்ஜன் என்பவர் தான் பிரசங்கியாளரா ஊழியரா வரணும்னு கேட்டு வாங்கி கொண்டாங்க. அப்படி 17வது வயதுல இருந்து
வாட்டர் பீச் என்கிற சபையின் போதகராக இந்த ஸ்பர்ஜன் என்கிற தேவ ஊழியரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இப்படி கிட்டத்தட்ட கடந்த பல வருடங்கள் அந்த இடத்துலதான் ஊழியம் செய்தார். வெறும் 20 பேர் கொடுக்கப்பட்ட அந்த கூரை குடிசைக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட இவருடைய ஊழியம் கரெக்டா 6 மாதத்திற்குள்ளாக கூரையை இடித்து சபையை பெருசாக்குறதுக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் வளர்ச்சியை தந்தார். அதிகமா ஜனங்களை கூட்டி சேர்த்தார். அதுலயும் புதிய ஜனங்கள் வரும்போதெல்லாம் அவங்க என்ன சொல்லி வருவாங்கன்னா, இங்க ஏதோ ஒரு வார்த்தை கேட்கப்படுது, அந்த வார்த்தை எங்க உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை கேட்கறதுக்காகவே நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லி கூட்டமாய் ஜனங்கள் சபையை நோக்கி வந்தாங்க. இப்படி ஆரம்பித்த இந்த ஊழியருடைய ஊழியத்தை கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ணினார். அதை தொடர்ந்து அவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்தார், எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், எப்படி அவருடைய பிரசங்கங்கள் அவங்க எல்லாருடைய உள்ளத்தை தொட்டது என்று சொல்லி வருகிற நாட்கள் நம்ம பார்ப்போம். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து ஒரு நபர்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை தேவனால கிரியை செய்யப்படும். நீங்க விதைங்க, நான் விளைய செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விதைக்கிற நம்ம சும்மா குருட்டா போக்குல விதைக்காதபடி ஆண்டவருடைய பலத்துல ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவ வசனத்தை சொல்லுவோம். கேட்கிற ஒரு ஆத்மாவும் வீணா போகாது. தேவன் ரட்சிப்புக்குள் நடத்துவார். அல்லேலூயா.